ஐசா காலில் அடிபட்டு கட்டு போட்டு 2 நாள் ஆகுது. இப்போ கால் வலி உனக்கு எப்படி இருக்குது? 2 நாள் கழித்து கட்டு அவுக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க. இப்போ கால் வலி பரவாயில்லையா? எப்படி இருக்கு? அடிப்பட்ட அன்னைக்கு இந்தாம்மா ரொம்ப வலிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் வலி கம்மியாக தாம்மா இருக்குது. வலிக்கலம்மா, எனக்கு லேசாக தாம்மா வலிக்குது. சரிம்மா ஐசா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்போம் சரியா? ஒரு 7-7:30 மணிக்கு மேலே போவோம். இப்போ நோன்பு வச்சுருக்கிறேன்ல, அதனால அம்மா பள்ளிவாசலில் போய் நோன்பு கஞ்சிலாம் வாங்கிட்டு வரணும். நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். நீ டீயை வேறு அடுப்பில் வச்சுட்டு போயிருந்தேனே, டீ நல்லா கொதிச்சிருச்சு. சரி, டீயை இறக்கி வச்சுட்டு ரோஸ் மில்கையும் போட்டு வச்சுருவோம். சரி, லேசாக எழுந்திரிச்சு நடந்து பார்ப்போம். உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு. 2 நாளாக ஸ்கூலுக்கு வேற போகலை, அதுவே ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் பார்க்கல. லேசாக நடப்போம். மடி நடக்க தான் முடியுது, ரொம்பலாம் வலிக்கலை. மடி போதும் நடந்ததுன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் படுத்துருவோம். டேய் சாரதி, ஆயிஷாவை பார்த்தே 2 நாளாச்சு. அவளுக்கு காலில் அடிப்பட்டதுலேருந்து அவள் ஸ்கூலுக்கும் வரல. சரி சீக்கிரமாக வா, என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலாம். ஆண்டி இங்கே நிற்கிறாங்க. ஆண்டி, ஆயிஷா என்ன பண்ணுறா? ஆயிஷாக்கு இப்போ பரவாயில்லையா ஆண்டி காலு? பரவாயில்ல பிள்ளைங்களா, இன்றைக்கி தான் கட்டாவுக்கு ஆயிஷாவை கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன். 7 மணிக்கு மேலே தான் நோன்பு திறந்துட்டு அப்புறமா போகணும். ஆயிஷா உள்ளேயும் உன்னையே தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. 2 நாளாக ஸ்கூலுக்கு வேற போகல, பசங்களே பார்க்கலன்னு. ஆமாம் ஆண்டி, எனக்கும் ஆயிஷாவை பார்க்காம ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் ஆயிஷாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி ஆண்டி, நான் போய் ஆயிஷா கிட்ட பேசுகிறேன். வா சாரதி போகலாம். தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஹே ஆயிஷா, செம தூக்கம் போல. ஸ்கூலுக்கு வராம செம்மையா தூங்குறியா? யாரா அது? சாரதி மாதிரி இருக்கு. அஞ்சலி சாரதி, நான் இப்பதான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா வந்துட்டியா? வா வந்து உட்காரு. 2 நாளா உங்களெல்லாம் பார்க்காம எனக்கே எரிச்சலா வந்துருச்சு. ஆயிஷா, உனக்கு இப்போ கால் பரவாயில்லையா? கால் வலிலாம் எப்படி இருக்கு ஆயிஷா? இப்போ சரியாயிடுச்சா? சரி, ரோஸ் மில்க்கும் போட்டு வச்சாச்சு நோன்பு திறக்க. சரி, இதெல்லாம் மூடி வைப்போம். அப்படியே போய் பள்ளிவாசலில் கஞ்சியும் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா கஞ்சி காலி ஆகிட போகுது. கஞ்சி வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நேரத்தில் நோன்பு திறக்கிற டைம் வந்துடும். இன்னும் வேலை வேற கிடக்கு. சீக்கிரம் போயிட்டு வருவோம். சரி பிள்ளைங்களா, அங்கேயே இருங்க. ஆயிஷா கூட பேசிக்கிட்டே நான் போய் நோன்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கேருந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் போகணும். ஓடிடாதீங்க, உட்காருங்க. என்ன பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி. நாங்கள் ஆயிஷாவை மட்டும் பார்த்துட்டு போதான் வந்தோம் ஆண்டி. பார்த்துட்டு போ வந்தா என்ன? இருங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரோஸ் மில்க்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் போகணும். நான் போய் வடைலாம் வாங்கிட்டு நோன்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துடுறேன் பள்ளிவாசலில் போய். சரியா? ஆண்டி வேணா கொடுங்க, நான் வேணா போய் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வரேன். ஆண்டி இப்போதான் எங்கள் வீட்டுக்கு ஒரு தூக்கில் வாங்கி வச்சுட்டு வந்தேன். நீ போய் வாங்கிட்டியா சாரதி? சரி விடு, நீ போவேன், நானே போய் வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் போய் கடைக்கெல்லாம் போயிட்டு வரணும். கொஞ்சம் பழம் வடைலாம் வாங்கிட்டு வரணும். அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? நீங்கள் இருங்க. அஞ்சலி வா, இப்படி வந்து மேலே உட்காரு. இன்னைக்கு என்ன ஸ்கூலில் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாங்க? இன்னைக்கு எதுவும் பெருசாக ஹோம்ஒர்க் கொடுக்கல ஆயிஷா. நேற்று கொடுத்தாங்க, அது நான் உங்ககிட்ட சொன்னல, அது மட்டும்தான். கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே நேரமாயிருச்சு போல இருக்கே. எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். டக்குன்னு டைம் வந்துருச்சு. பசங்களாம் என்ன பண்ணுதுங்க? பசங்களா வந்து உட்காருங்க, டைம் வந்துருச்சு பாருங்க. சரி அஞ்சலி வா, இஃப்தார் டைம் வந்துருச்சு. இப்போ போய் கரெக்டாக இருக்கும். போய் உட்காந்தா எங்கள் அம்மா எல்லாமே எடுத்து வச்சிரும். வாங்க போவோம். சாரதி வாடா. ஆஹா, நோம்பு கஞ்சி வாசம் இங்கே வரைக்கும் வருதே. ஏதோ வந்துட்டேன். வடைக்கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. வடையை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் நோம்புக்கு திறக்கிறதுக்கு நேரமே வந்துருச்சு. நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறனால தூக்கு ஃபுல்லாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். எப்பவும் பாதி தான் வாங்குவேன் எங்கள் 2 பேருக்கும். ஆயிஷாவுக்கும் கால்லாம் முடியலை, அவன் நோம்பு வைக்கல, நான் மட்டும்தான் வச்சுருந்தேன். அப்படியே டீயெல்லாம் போட்டாச்சு. ரோஸ் மில்க்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். பசங்களா எல்லாரும் முதல்ல வந்து பேரிச்சம்பழம் சாப்பிடணும் இனிப்பா. அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிடுவோம். சரியா? ஆயிஷா, உனக்கு பிடிக்கும்ல கருப்பு திராட்சை? இன்றைக்கி மார்க்கெட்டில் கருப்பு திராட்சை தான் நிறைய இருந்துச்சு. அதான் அதுலேயும் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாழைப்பழமும் வாங்கினேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. டேய் சாரதி, உனக்கு தானே சமோசா பிடிக்கும், அதான் சமோசா வாங்கியிருக்கிறேன். சட்னியும் இருக்குது. ஆஹா ஆண்டி, அந்த நோம்பு கஞ்சியில் சமோசாவை தொட்டு சாப்பிட்டா சட்னி எல்லாம் மிஞ்சிரும் ஆண்டி. நோம்பு கஞ்சி ரொம்ப பிடிக்குமா சாரதி? உனக்கு எவ்வளோ வேணுமோ குடி. இன்னும் பத்தலைனா கூட நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். சரி, துவா ஓதிட்டு வந்துடுறேன். ஆயிஷா, ஆண்டி என்ன பண்ணுறாங்க? துவா ஓத போகிறாங்களா? ஆமாம் அஞ்சலி, இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல, அதனால துவா ஓதிட்டு தான் நோன்பு திறக்கணும். ஓ சரி ஆயிஷா. ஐஷா, எனக்கு ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதுவும் உங்கள் அம்மா போடுற ரோஸ் மில்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க கலர் தான் கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆமாஞ்சலி, இன்னைக்கு ஒரு புடி தான் நினைக்கிறேன் நான். சரி பிள்ளைங்களா, இருங்க, அவங்க எல்லாருக்கும் நோன்பு கஞ்சி ஊற்றி வைக்கிறேன். எல்லோரும் கேட்டு வாங்கி குடிக்கணும். எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கி குடிக்கணும். அதெல்லாம் இருக்குது. சரியா? அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் தான் இருக்குது. நான் வேணால் போய் வாங்கிட்டு வந்து தருவேன். நல்லா வயிறு ஃபுல்லாக குடிக்கணும். இந்த பெரிய டம்ளரில் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு இன்னும் வேணுனாலும் வாங்கிக்கோங்க. சரிம்மா, எங்களுக்கு தட்டு கொடுங்க. தட்டில் எங்களுக்கு அது எல்லா வெரைட்டிலையும் எடுத்து வைங்க. இன்னைக்கு ஒரு பிடிதாம்மா.
சரி ஐசா, உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தாங்க, எல்லாருக்கும் தட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது எல்லாருக்கும் பேரிச்சம்பழம் கொடுக்குறேன். பேரிச்சம்பழத்தை முதல்ல சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒன்று ஒன்றா குடிங்க, சரியா? அடுத்தது இருங்க, முதல்ல தண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை குடிக்கணும், சரியா? தண்ணி வேணும்னா இதில் இருக்குது மக்களை, குடிச்சு முடிச்சுட்டு எடுத்து ஊற்றிக்குங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. எனக்கு நோம்பு திறந்து வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் வாங்கலை. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ல, அதனால உங்கள் 3 பேருக்கும் 3 வாழைப்பழம் வாங்கியிருந்தேன், சரியா? நீங்கள் 3 பேரும் சாப்பிடுங்க. அது எல்லோரும் இப்போ நோம்பு திறக்க டைம் வந்துருச்சு. பிஸ்மில்லா. பசங்களா எல்லாரும் சாப்பிடுங்க, டைம் ஆகிடுச்சு பாருங்க, பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறீங்க. சரிம்மா, நீயும் முதல்ல நோம்பு திறந்துருமா, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றாவே சாப்பிட்றோம். தண்ணியை குடிச்சோடனே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் இவ்வளோ பொருள் இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்ணும். வாழைப்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆண்டி. ஹே ஆண்டி, முதல்ல பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னாங்க, மறந்துட்டியா? சூப்பர் டேஸ்ட்டு. சாப்பிட்டாச்சு. அடுத்ததுமா ரோஸ் மில்க் கொடுங்கம்மா. இருமா ஐசா, ஊற்றி தர்றேன். ஆமாம், முதல்ல ரோஸ் மில்க்கே குடிச்சிருங்க, இல்லாட்டா ஜில்லு ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ரோஸ் மில்க்கை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் வந்து கஞ்சி குடிங்க. ஏன்னா நோம்பு கஞ்சி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, அதனால் சூடு நல்லா ஆறட்டும், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா குடிச்சிக்கலாம், சரியா? இந்தாங்க, எல்லாருக்கும் ஊற்றிருக்கிறேன், குடிங்க. போதுமா, பெரிய டம்ளராக தான் இருக்குது, இதில் வேறு நிறைய ஊற்றாதியம்மா, எனக்கு குடிக்கவே முடியாது, பாதி ஊற்றுங்க. படி, எல்லாத்தையும் குடிச்சிட்டேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஆண்டி, ரோஸ் மில்க் வேற லெவல் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கு ஆண்டி. ஆஹா, குடு நானும் குடிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். பசங்களா, ஊற்றுனதே பாதி டம்ளரு, இதில் வேற வயிறு ஃபுல்லாயிருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க பசங்களா. கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறேன், சரியா? இன்னும் நிறைய சாப்பிட வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, சரியா? இருங்க, நானும் குடிச்சிக்கிறேன். நான் போட்டு பார்த்து குடிக்கவே இல்லை, சக்கரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மா, நோம்பு கொஞ்சம் கொடுங்க, அதுக்கு தான் நாங்களாம் வெயிட்டிங்க. ஆமாம் ஆண்டி, எனக்கும் ஃபேவரட் நோம்பு கஞ்சி தான், ஆனால் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, அதனால தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சூடு ஆறிடுச்சுல, இப்போ குடிச்சிட வேண்டியதுதான். சரி பிள்ளைகளா, இந்தாங்க, இப்போ சூடு ஆறிடுச்சு, நல்லா நீங்கள் குடிக்கிற சூட்டில் இருக்குது, எல்லாரும் குடிங்க, பிடிங்க. செம்ம டேஸ்ட் ஆண்டி நோம்பு கஞ்சி. என்னடா சாரதி, நோம்பு கஞ்சினோன்னு டக்கு டக்குன்னு குடிச்சு முடிச்சிட்ட போல இருக்கு. சூடு நல்லா ஆறிடுச்சா? ஓகே, இப்போ நானும் குடிக்கிறேன். எங்கே ஆண்டி, என்னோட டம்ளரை கொடுங்க. செம்ம டேஸ்ட்டு. வேறு லெவலில் இருக்கே. ஆஹா, சூப்பராக இருக்கு ஆண்டி. அப்பாடா, ஃபுல்லாக குடிச்சிட்டேன். சரி பசங்களா, எல்லாரும் குடிச்சிட்டிங்களா? வேணுனாலும் இன்னும் கேளுங்க, இன்னும் அரை தூக்கில் அப்படியே தான் இருக்குது. நான் கூட நிறைய வாங்கணும்னு நினச்சேன், நல்லா கேட்டு வாங்கி குடிங்க பசங்களா. மா, சூடு நல்லா ஆறிடுச்சா? கொடுங்க, நான் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் குடிப்பேனே, எனக்கு சூடாக குடிக்க தெரியாது. அப்பாடே, நானும் குடிச்சிட்டேம்மா. வயிறு ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு மேலே எதுவுமே வேணாப்பா, நல்லா சாப்பிட்டாச்சு. நோம்பு கஞ்சி குடிச்சதே சூப்பராக இருந்தது. இரு இன்னும் ஐட்டம்ஸ் இருக்கு, அங்கே பாரு, திராட்சை. எனக்கும் இந்த திராட்சை ரொம்ப பிடிக்கும். ஆண்டி திராட்சை நல்லா சாப்பிட சொன்னாங்க, நான் ஒரு திராட்சை எடுத்து சாப்பிட போகிறேன். ஆயிஷா, நீ சாப்பிடல? நீயும் சாப்பிடு. இந்த அஞ்சலி, நீயும் சாப்பிடு. எனக்கு இந்த திராட்சை ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? எது பிடிச்சிருக்கோ வேணுங்கிற அளவு எடுத்து சாப்பிடுங்க பசங்களா. உனக்கும் பிடிக்குமா? ஆயிஷா இதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பா, எப்போ கடைக்கு போனாலும் இது வேணும்ன்ட்டு. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம் ஆண்டி, நான் கூட எங்கள் அம்மா கிட்ட இதை தான் கேட்டுகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா வந்துட்டு இதை காய்கறி மார்க்கெட் போனாங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸே வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க, அதை தான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம் நாங்கள். அப்பப்போ நான் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை தான் எடுத்துகிட்டு போவேனே, ஏன்னா எனக்கு கருப்பு திராட்சைனா ரொம்ப பிடிக்கும். இவன் ஏன் கேஸாக தான் இருப்பான் போல இருக்கு. இந்த கருப்பு திராட்சை நிறைய திங்கிற ஆள் போல. நானும் கருப்பு திராட்சை நல்லா சாப்பிடுவேன்ப்பா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும்பா. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குமா, செம இனிப்பாக இருக்குது. நல்லா இனிப்பாக இருக்கா? நான் வேறு டக்குன்னு வாங்கிட்டு வந்தனால கடையில் ஒரு திராட்சையை கூட சாப்பிட்டு பார்க்கல, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இருக்கிற திராட்சை கேட்டு. இப்போ தான் சாப்பிட்டே பார்க்க போகிறேன், எங்கே சாப்பிட்டு பார்ப்போம். ஆமாம், நல்லா இனிப்பாக தான் இருக்குது. புளிப்பாக இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நல்லா இனிப்பாக சூப்பராக தான் இருக்குது. இன்னும் நம்ம வாழைப்பழத்தை காலி பண்ணாமல் வச்சுருக்குறோமா? எல்லாரும் வாழைப்பழம் சாப்பிட்டாங்க, நம்ம மட்டும் தான் சாப்பிடல. சரி, வாழைப்பழத்தையும் காலி பண்ணிட வேண்டியதான். எப்போவுமே லாஸ்ட்டாக டீ சூடாக குடிக்கலான்னு பார்த்தா டீ என்ன இப்படி ஆறி போயிடுச்சு. திரும்ப சுட வச்சு தான் குடிக்கணும் போல இருக்குது. இருங்க பிள்ளைங்களா, இதை போய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன்.
ஆண்டி மறுபடியும் டீயா? இப்போதைக்கு வேணாம் ஆண்டி, இப்போ தானே இவ்வளோ சாப்பிட்டோம், அதனால நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணா டீ குடிக்கிறோம் ஆண்டி. இப்போதைக்கு சூடு பண்ணாதீங்க, வேண்டாம், இதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. சரி பசங்களா, அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சூடு பண்ணி தரேன், அப்போ குடிக்கேன். சரி, இன்னைக்கு நல்லா சிறப்பாக ஃபுல்லாக எல்லாம் வச்சு நோன்பு திறந்தாச்சு. ஐசா, இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் கட்டை கழட்டுறதுக்கு, சரியா? சரிம்மா.